தமிழ் சினிமாவில் 2024வது வருஷத்துல முதல் பாதி ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்குது. இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் அப்புறம் அயலான் போன்ற 2 படமுமே ரசிகர்கள் மனசுல பெருசா எதுவுமே இடம் பிடிக்கல. அதனால அந்த 2 படமுமே எதிர்பார்த்த அளவுக்கு வசூலும் பெறல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளிவந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல பெருசா எதுவும் வசூல்கள்லாம் தட்டவே இல்லை. ஐயோ என்னடா இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப தான் ஒரு வழியா சுந்தர்சியோட அரண்மனை 4 படம் வந்தனால ஐசியூல இருந்த தமிழ் சினிமாவை குளுக்கோஸ் போட்டு ஏற்றி நிறுத்தி வச்சார் அவரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா 90 கோடிக்கு மேல வசூல் சாதனை படுத்திருக்கு. அதோட சரி அதுக்கப்புறம் படங்கள் ஒன்றும் வரவில்லையே அப்படின்ட்டு பார்த்துட்டு எல்லாரும் ரொம்பவே என்னடா இவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நிலையில டைரக்டர் சங்கரோட இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வசூலும் பெறல. படம் ரிலீஸ் ஆகி 2 நாள்லேயே தேட்டரில் காத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு சில தேட்டரில் 20 பேர் என்னமோ தான் போயிட்டு இருக்காங்க. சில தேட்டரில் அதுவும் கம்மியாக தான் போயிட்டு இருக்காங்க போல. சரி இது எதுக்கு நம்மளுக்கு இதை ஒழித்து விடுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய், அஜித், ரஜினி இவங்கள மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படங்கள் கடந்த 6 மாசமா ரிலீஸ் ஆகலை. ஆனால் அடுத்த 5 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு விருந்து கொடுக்குற வகையில் முக்கிய ஆக்டர்ஸோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ரிலீஸ் ஆகிற படங்களோட வசூல் தான் தமிழ் சினிமாவே காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா தல அஜித்தோட விடாமுயற்சி, தளபதி விஜயோட கோட்டு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் இந்த மாதிரி படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிருக்கு. விடாமுயற்சி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலாட்டியும் இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்பவே எதிர்பார்ப்புனா செப்டம்பர் 5ஆம் தேதி தளபதியோட கோட் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா தனுஷோட ராயன் படம் வர்ற 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் விக்ரமோட தங்கலானும் சூர்யாவோட கங்குவாவும் 2 படமுமே ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. தீபாவளி விருந்தாக சிவகார்த்திகேயனோட அமரன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதே போல பிரசாந்தோட அந்தகம் படமும் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பா தரமான படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போது பெரிய வேட்டைகள்லாம் இருக்கு. உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.